சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அங்கே சட்டமன்ற அலுவலகம் உண்டு. அந்த அலுவலகத்தில் கூடி அவங்க பேசுவாங்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வந்தபோது எம்எல்ஏக்களோடு ஆலோசனை நடத்தினார். அவங்களுடைய அசம்பிளி ஸ்ட்ராட்டஜி என்ன, அமர்ந்து கேட்கலாமா, வெளிநடப்பு செய்யலாமா, கோஷம் போடலாமா, எப்படி அணுகலாம் அப்படிங்கிறது பற்றி அவங்க ஸ்ட்ராட்டஜியை வகுப்பாங்க. அது அதிமுக அலுவலகத்தில் 5 எம்எல்ஏக்கள் போலன்னு வேற பார்த்தோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பிரதான எதிர்க்கட்சியுடைய அலுவலகத்தில் எம்எல்ஏக்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். எப்படி அணுகலாம், ஆளுங்கட்சி இப்படி செஞ்சால் அப்படி செய்யலாம், நம்மளுடைய யுக்தி என்னவாக இருக்கணும் என்பதெல்லாம் பற்றி ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதை முன்பே அவங்க பேசியிருப்பாங்க. அதை செயலாக்கமும் இறுதி வடிவம் கொடுப்பது தான் அதோடைய நோக்கமாக இருக்கும். இது எல்லா கட்சிகளும் செய்யக்கூடியது தான். ஆனால் இது வழமையான நேரம் இல்லையே. ஒரு சார்ஜ்ட் பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரில் குறிப்பாக அரசு தரப்பு மீது எப்படி ஒரு ஸ்பாட்லைட் இருக்கிறதோ, நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதுனால ஒரு ஸ்பாட்லைட் அவங்க மேலேயும் இருக்குது. அவங்களுடைய யுக்தி இன்னைக்கு என்ன, நேற்றைய செயலுக்கு இன்னைக்கு அவையில் என்ன எதிர்வினை ஆற்ற போகிறாங்க, இல்லை இன்னைக்கு ஆற்றாமல் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஆற்ற போகிறாங்களா, அவங்களுடைய யுக்தி என்னங்கிறதெல்லாம் பற்றி இப்போது வழிவகுத்துட்ருக்குறாங்கங்கிறத பார்க்குறோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.